பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டாலினோட அரசு வர்றத நீங்க ஒரு ஓட்டு போறதுக்கு முன்னாடி முதல்ல போயிட்டு நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த ஓட்டுக்கு நீங்க கையை வைக்கிறீங்கல்ல, அந்த நிமிஷம் உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தா அந்த பெண் குழந்தையோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அதே ஆண் பிள்ளைகள் இருந்தா அதையும் யோசிக்கணும். ஏன்னா அவங்க இப்ப அவ்வளவு போதைக்கு அவ்வளவு அடிமையாகி பிள்ளைகளால படிக்கவே முடியல. எந்த ஒரு சின்ன சின்ன பசங்க கூட பாதுகாப்பா இந்த ரோட்ல நடக்க முடியலன்னா அதுக்கு இந்த ஒரு ஆட்சி ஒரு பெரிய 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 கருப்பு புள்ளி. ஒரு ஸ்கூலுக்கு கூட போக முடியல, ஒரு காலை கலன் கிடைக்க முடியலன்னா எந்த சமுதாயத்துல எந்த ஒரு சூழ்நிலையில இந்த பூமியில வாழ்றோன்னே தெரியல. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு மனசை ரொம்ப பாதிச்ச விஷயம் தான் சொல்லலாம். இப்போ அந்த குழந்தைய கொண்டவன் மாட்டிக்கிட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 60 வயசு கிழவிய அவர் பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு. அவரோட ஆட்சியில பிடிச்சாங்க. இப்போ அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. அவனை விடுதலை பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த குழந்தை செத்து இருக்காது.